வெல்கம் டு ஆறுகலை சமையல். ஆறுகலை சமையலில் இன்றைக்கி மசாலா தடவி மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனே அமுக்கிக்கோங்க. மசாலா தடவி மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு சங்கரா மீன் 1/2 கிலோ வாங்கி நல்லா உரசி கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன். மசாலா போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், நல்லா பெசரிக்கலாம். நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி பெசரிக்கிட்டு நம்ம குழம்புக்காக கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி எடுத்து கொஞ்சமாக அதில் கையில் தொளிச்சு பிசைஞ்சு வச்சுக்கிட்டா உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இந்த மசாலாவில் பிடிச்சிக்கும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம் நல்லா மசாலா தடவிட்டு. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. மசாலா நல்லா மீனில் பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 கட் பண்ணியிருக்கேன், 2 மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5-6 பூண்டு பல், புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு வாணலி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, கட் பண்ணி வச்சுருக்க 10 சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கினோன்னே நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் 2 வெங்காயத்தையும் வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் இதில் போட்டுக்கலாம். 5-6 பூண்டு பல் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டால் வாசனையாக இருக்கும். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கணும். புளி தண்ணி அதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், புளி, தண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாம். மீன் எல்லாமே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 5 நிமிஷம் மூடி வச்சு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு. எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவு மல்லித்தூள், மிளகாத்தூள், புளி எல்லாமே சேர்த்துக்கங்க. குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா போட்ட மீனை ஒன்று ஒன்றா குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா மீன் ஊறி மசாலாலாம் அதில் பிடிச்சிருச்சு எல்லா மீன்லேயும். இந்த மாதிரி வச்சு பார்த்தா வாசனையாகவும் இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே மீன்லேயும் பிடிச்சிருக்கும். நல்லா மீனும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பிடிச்சிருக்கு உப்பு, புளிப்பு, காரமெல்லாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிம்மிலே வச்சு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். மீனெல்லாம் நல்லா கொதித்து வெந்து மீனெல்லாம் மேலே வந்துருச்சு. மீன் மேலே வந்துட்டாலே வெந்துருச்சுன்னு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலையை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.